பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்க விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில கர்த்தருடைய கரம் என்னென்ன காரியங்களை பண்ணுகிறது, கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது என்ற காரியங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்துக்கு நேராய் போகலாம். சங்கீதம் 17ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். இதை தாவீது அழகாய் எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், நமக்கு ஆண்டவரை நம்புகிற மனிதர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களிலிருந்து அவர்களை ரட்சிக்கிற கரத்தை கொண்டவர் நம்மளுடைய தேவன் என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவருடைய கரம் ரட்சிக்கிற கரம். நீங்க பயப்படாதீங்க. நீங்க கர்த்தரை உண்மையாய் சேவிக்கிற ஜனங்களாய் இருப்பீர்களானால், கர்த்தரை உண்மையாய் நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிற ஜனங்களாய் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார் அவருடைய கரம் ரட்சிக்கிற கரம். நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் எழுந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் ரூம் போட்டு யோசிச்சாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய கரம் உங்களை ரட்சிக்கிற கரம். நீங்கள் உண்மையாய் அவரை நம்பி இருப்பீர்களானால் அவருடைய வலது கரம் எப்படிப்பட்டதா? வலது கரத்தினால் நம்மளை தப்புவித்து ரட்சிக்கிறவர் அவர் என்று நம்முடைய வசனம் சொல்லுகிறது. அதே போல நம்மையும் அவர் காக்க வல்லவர். தலையை மூழ்கிற அளவுக்கு கடன் பிரச்சனையா, தலையை மூழ்கிற அளவுக்கு குடும்ப பிரச்சனையா, குடும்பமே பிளந்து போற மாதிரி இருக்கா, சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழ காணப்படுதா, இன்னைக்கு கர்த்தர் நம்ம எல்லாரையும் பார்த்து அவர் சொல்றாரு அவருடைய வலது கரத்தினால நம்மை ரட்சிக்க அவர் வல்ல தேவன். அந்த வலது கரத்தை ஆண்டவரே எங்கள் பக்கமாய் நீட்டுங்க. உடைய வலது கரம் எங்களுடைய தலையின் மேலே இருக்கட்டும். உங்க வலது கரம் எங்களுக்கு வேணும்ப்பா. அது எங்களுடைய கரங்களை பிடிச்சுக்கிட்டோம் ஆண்டவரே. எங்களை பிடிச்சுக்கிட்டோம்ப்பா. உடைய வலது கரம் இருந்தால் எங்களுக்கு எதிராக நிற்பவன் யார் ஆண்டவரே? எங்களை எல்லா விக்கினங்களிலிருந்து ரட்சிக்கிற கரம் அந்த வலது கரம் அல்லவா? அந்த கரத்தை எங்களுக்கு நேராக நீட்டுங்க சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, உம்முடைய வலது கரத்தினால எங்களுடைய எதிரிகளிலிருந்து எங்களை ரட்சிக்கிறவர் தேவன் நீங்க என்ன உங்களுடைய வசனம் சொல்கிறது. தாவீதுக்கு அப்படியே உதவுனீங்களே, அதே போல எங்களுக்கும் உதவுங்க ஆண்டவரே. எத்தனை பேருக்கு ஆபீஸ்ல பிரச்சனை, எத்தனை பேருக்கு ஆண்டவரே தேவையில்லாமல் பக்கத்து வீட்டுல காம்பவுண்ட் பிரச்சனை, தேவையில்லாம ஆண்டவரே எதிர் வீட்டுல பிரச்சனை, எத்தனை குழப்பங்கள், எத்தனை நல்ல ஸ்மூத்தா தான் போச்சு, ஏன் இந்த குழப்பம் வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு தெரியலன்னு முணங்கி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தை கேளுங்க. ஆண்டவரே இந்த கரம் எங்களுக்கு வேணும்ப்பா. இந்த கரத்தினால மட்டும், இந்த கரம் எங்களோடு இருந்தா ஆண்டவரே எங்கள் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும், எங்க வலதுபுறத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அதே எங்களை அணுகாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏன்னா உன்னுடைய கரம் எங்களை ரட்சிக்கிற கரம் ஆண்டவரே, எங்களை அமிழ்ந்து போக செய்யாத கரம் ஆண்டவரே, எங்களை தூக்கி நிறுத்துகிற கரம் ஆண்டவரே. உன்னுடைய கரத்தை எங்களுக்கு நேராக நீட்டுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த ரட்சிக்கிற கரம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. என்னென்ன பகுதிகளில விடுதலை வேண்டுமோ, என்னென்ன பகுதிகளில அந்த ரட்சிப்பு வேண்டுமோ கர்த்தரிடத்துல கேளுங்க. ரட்சிக்கப்படாத மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளட்டும். ரட்சிக்கப்படாத உறவினர்கள் இருப்பார்களானால் இந்த நேரத்துல என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ உடைய வலது கரத்தை நீட்டுங்க. ரட்சிக்க கூடாதபடி உடைய கை குறுகி போகல என்ற வசனம் சொல்லுகிறது. ரட்சிங்கப்பா. எந்தவித விக்கினங்களும் ஆண்டவரே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஜனங்களுக்கு எந்தவித விக்கினங்களும் வராதபடிக்கு அந்த பகையை மேற்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே உடைய ரட்சிக்கிற கரம் அவர்களை தூக்கி நிறுத்துவதாக இயேசுவின் நாமத்தினால். அப்பா, நீர் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே இருக்கிறீங்கன்றத நீங்க நிரூபித்து காட்டுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த இரவு நல்ல உறக்கத்தை தாங்க. ரட்சிக்கிற கரம் எங்களோடு இருக்கும்போது நாங்க ஏன் பயப்படணும் ஆண்டவரே? காலை எழுந்து கொள்ளும் போது ஒரு புது தைரியத்தோடு எங்களுடைய நாளை நாங்கள் தொடங்கி கிருபை செய்ய நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.